வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வரோங்கிற அந்த அது இது எங்கள் மண்டையில் ஏற்றவே இல்லை. நாங்கள் வி வர் ஜஸ்ட் another ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கூல், அவ்வளோதான். நாங்கள் செலிபிரிட்டி வீட்டிலேருந்து வந்தோம், நாங்கள் அது இது எதுவுமே கிடையாதுங்க. அது ப்ராப்ளி எங்கள் 4 பேரையுமே எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க. சரி, இப்போ நீங்கள் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்திருக்கீங்க. எல்லாரும் ஸ்கூலில் வந்து சில சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்கள் அப்பா வந்து நீங்கள் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அவர் கொடுத்த பனிஷ்மெண்ட் ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை, நான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு முடிவு பண்ணிவிட்டு 7th ஸ்டாண்டர்டில் வந்து ஜப்பான் கல்யாணராமனுக்கு அவுட்டோர் போகிறோம். ஜப்பான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேயே நம்மளுக்கு சினிமா தான் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து இல்லை இல்லை, இது டூ யங் ஃபார் யூ டு டிசைட், படி, ஒரு டிகிரி அது முடிச்சிரு அப்படிங்கிறாரு. இல்லை, நான் சினிமாவுக்கு தான் வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், 8ல் வந்து ஒரு 2 சப்ஜெக்டில் நானாகவே ஃபெயில் ஆகிறேன். ஃபெயில் ஆகிட்டு சரி அப்பாட்ட அதை காமிச்சா பிரச்சனையாகும், அவங்களா ஸ்கூலில் டிசி கொடுக்கட்டுன்ட்டு கையெழுத்து நானே போட்டு கொடுத்துட்டேன். அப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி செவில் டர்ன் அவுட் 2 அரை பழக்குன்னு வந்துச்சு. படிச்சு தான் ஆகணும் அப்படின்னாங்க. சரி 2 சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் படிக்க வைக்கிறாங்க, திருப்பி நம்ம என்ன பண்ணலான்ட்டு 9th ஸ்டாண்டர்டில் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆனேன்.